வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, இந்தியன் நேவிலேருந்து ஒரு ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நேவல் சிவிலியன் ஸ்டாஃப் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ ஜாபோட போஸ்ட் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இது வந்துட்டு ஜெனரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் பில பார்த்தீங்கன்னா, சார்ஜ்மேனுக்கு ஒரு வேகன்சியும், சார்ஜ்மேன் ஃபேக்டரிக்கு 10 வேகன்சியும், சார்ஜ்மேன் மெக்கானிக்கு 18 வேகன்சியும், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 4 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இது டேபிள் ஏ. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிராஃப்ட்மேன் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபயர்மேன் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் நாவல் கமாண்ட்ல வந்து உங்களுக்கு 237 வேகன்சியும், ஈஸ்டர்ன் நாவல் கமாண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 99 வேகன்சியும், சதர்ன் நாவல் கமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 60 வேகன்சியும், அந்தமான் நிக்கோபார் கமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 48 வேகன்சியும், டோட்டலா 444 வேகன்சி வந்து குரூப் சில கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபயர் இன்ஜின் டிரைவர் குரூப் சி கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், ஈஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சியும், அந்தமான் நிக்கோபாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, டோட்டலா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் மேட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன்ல உங்களுக்கு 135 வேகன்சியும், ஈஸ்டர்ன்ல ஒரு வேகன்சியும், சதர்ன்ல ஒரு வேகன்சி, டோட்டலா 15 வேகன்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோலர் குரூப் சி கேட்டகரியில உங்களுக்கு வந்துட்டு வெஸ்டர்ன்ல ஒரு 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 வேகன்சியும், சதர்ன்ல ஒரு வேகன்சி, சதன்ல எதுவும் இல்லை, சாரி. டோட்டலா ஒரு வேகன்சி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கு வந்து குக்கு வந்து குரூப் சில 9 வேகன்சியும், அதுக்கப்புறம் மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் எம்டிஎஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து 16 வேகன்சியும் சதர்ன் ரீஜன்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் லிமிட் பத்தி பார்க்கலாம். இப்போ சார்ஜ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளேயும், அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜ்மேன் மெக்கானிக் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு 30 வயசுக்குள்ளேயும், அதே மாதிரி டிராஃப்ட்மேனுக்கும் அப்புறம் ஃபயர்மேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 to 27 இயர்ஸ்க்கும், அதே மாதிரி ட்ரேட்ஸ்மேன், பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர், குக், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். சார்ஜ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி வித் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எதனா படிச்சிருந்தா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். சார்ஜ்மேன் ஃபேக்டரிக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி வித் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி தான், சேம் தான். அப்படியே உங்களுக்கு வந்துட்டு சார்ஜ்மேன் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இது படிச்சிருந்தா அதுக்கப்புறம் வித் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. மெயின் இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு பிஎஸ்சி டிகிரி இன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிராஃப்ட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆஃப் வீக்கெண்ட், அதாவது 10th படிச்சிருக்கணும், ப்ளஸ் 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து டிராஃப்ட்மேன் நீ பண்ண இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபயர்மேனுக்கு 12th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அதுக்கே எலிமெண்ட்ரி பேசிக்ஸ் அனெசரி அதாவது நீங்க ஃபயர் சர்வீஸ் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு 12th கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் நீங்க வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் போட்டிருக்காங்க. நீங்க மறக்காம இதை வந்து நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 10வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐடிஐயும் முடிச்சிருக்கணும் ட்ரேட்ஸ்மேனுக்கு. பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தா 10th படிச்சிருந்தாலே போதும். ப்ளஸ் வந்துட்டு மஸ்ட் ஹேவ் நாலேஜ் ஆஃப் ஹிந்தி ஆர் ரிலீஜன் லாங்குவேஜ், ஹிந்தி இல்லைன்னா நம்ம தாய்மொழி தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. குக்குக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரேட், அதாவது நீங்க குக் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 1 இயராவது நீங்க பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதுமானது தான் நீங்க சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தா போதுமானது தான். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 18 to 25 போட்டிருக்காங்களே. இப்போ அந்த மாதிரி வந்து எஸ்சி கேட்டகிரி இருந்துச்சுன்னா 5 வருஷமும், ஓபிசி கேட்டகிரினா 3 வருஷமும், பிடபிள்யூபிடி கேட்டகிரினா 10 வருஷமும், இஎஸ்எம்ல இருந்தீங்கன்னா 3 வருஷமும், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்துச்சுன்னா 5 இயர்ஸும், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து எக்ஸாம் தான் இதுக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கான இங்க எக்ஸாம் எப்படி நடக்கும், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல 25 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 25 மார்க்ஸும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸும், இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு 25 மார்க்கும்,
மொத்தம் 100 மார்க்கு 90 நிமிஷத்துல, அதாவது 1.5 மணி நேரத்துல நீங்க வந்துட்டு எக்ஸாம் வந்து நீங்க எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சிலபஸ் கீழயே குடுத்துருக்காங்க. நீங்க வந்து இந்த சிலபஸ் நல்லா பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ணின்னு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே மக்களே. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி 2/8/2024 அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாப் பத்தி உங்களுக்கு வேற எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.